தைராக்சின் குறைபாட்டால் என்ன நிலை ஏற்படலாம்? ஏ. உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர்டென்ஷன். பி. எலும்புப்புரை, ஓஸ்டியோபோரோசிஸ். சி. எளிய காய்டர், சிம்பிள் கோட்டர். டி. நீரிழிவு நோய், டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ். சரியான பதில் சி. எளிய காய்டர், சிம்பிள் கோட்டர். 7. உணவில் அயோடின் குறைபாட்டால் தைராய்டு சுரப்பி வீக்கமடைவது எளிய காய்டர் என்று அழைக்கப்படுகிறது. தைராக்சின் ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது. மற்ற 3 விடைகள் ஏன் தவறானவை? உயர் இரத்த அழுத்தம் என்பது இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் சார்ந்த கோளாறு. தாவரங்கள் தங்கள் ஊட்டச்சத்து தேவைகளுக்கு தாதுக்களை எங்கிருந்து பெறுகின்றன? ஏ. வளிமண்டலத்திலிருந்து. பி. ஒளிச்சேர்க்கை மூலம். சி. மண்ணிலிருந்து. டி. மற்ற தாவரங்களிலிருந்து. சரியான பதில் சி. மண்ணிலிருந்து. 1. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களை வேர்கள் மூலம் மண்ணிலிருந்து உறிஞ்சுகின்றன. இந்த தாதுக்கள் தாவரத்தின் வளர்ச்சி மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு அவசியமானவை. 2. வேர்த்தோவிகளிலிருந்து நீர் வேருக்குள் நுழைந்த பிறகு எங்கு செல்கிறது? ஏ. பெரிசைக்கிள் செல்களுக்கு. பி. அகத்தோலுக்கு, எண்டோடெர்மிஸ். சி. புறணி செல்களுக்கு, கார்டிகல் செல்ஸ். டி. நேரடியாக சைலத்திற்கு. சரியான பதில் சி. புறணி செல்களுக்கு, கார்டிகல் செல்ஸ். சரியான விடை. வேர்த்தூவிகள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் முதலில் புறணி, கார்டெக்ஸ் செல்களுக்குச் செல்கிறது. அங்கிருந்து சவ்வோடு பரவல் மூலம் நீர் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு நகர்கிறது. பாலிஃபேஜியா என்பது எந்த நிலையில் காணப்படும் ஒரு நிலை? ஏ. நீரிழிவு இன்சிபிடஸ், டயபீட்டீஸ் இன்சிபிடஸ். பி. உடல் பருமன், ஒபெசிட்டி. சி. நீரிழிவு மெல்லிடஸ், டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ். டி. எய்ட்ஸ். சரியான பதில் சி. நீரிழிவு மெல்லிடஸ், டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ். 10. நீரிழிவு மெல்லிடஸ் நோயில் இன்சுலின் குறைபாட்டால் செல்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்காததால் நோயாளிக்கு அதிகப்படியான பசி ஏற்படுகிறது. இதுவே பாலிஃபேஜியா எனப்படும். விலங்குகளில் உள்ள நாளமில்லாச் சுரப்பிகளின் முதன்மைச் செயல்பாடு என்ன? ஏ. ஒரு பன்முக தொடர்பு அமைப்பை வழங்குவது. பி. செரிமான நொதிகளை உற்பத்தி செய்வது. சி. அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை சேமிப்பது. டி. தசைச் சுருக்கத்தை ஒழுங்குபடுத்துவது. சரியான பதில் ஏ. ஒரு பன்முக தொடர்பு அமைப்பை வழங்குவது. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நாளமில்லாச் சுரப்பிகள் ஹார்மோன்களை நேரடியாக இரத்தத்தில் சுரந்து உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு இடையே ஒரு பன்முக தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பை வழங்குகின்றன. தொடர் இணைப்பில் உள்ள மின்தடையாக்கிகள் முழுவதும் உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளை விவரிக்க எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கிர்காஃபின் விதி, கர்ச்ஹாஃப்ஸ் லா. பி. ஓமின் விதி, ஓம்ஸ் லா. சி. நியூட்டனின் விதி, நியூட்டன்ஸ் லா. டி. ஃபாரடேயின் விதி, ஃபாரடேஸ் லா. சரியான பதில் பி. ஓமின் விதி, ஓம்ஸ் லா. 8. ஓமின் விதி, VIR, ஒரு மின்தடையாக்கியின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கூறுகிறது. இரும்பு ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது உருவாகும் கருப்பு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ. எபிரெண்டோ3. பி. எபிசிஓ3. சி. ஃபியோ. டி. எபிமோன்ட்ஓ4. சரியான பதில் டி. எபிமோன்ட்ஓ4. 1. இரும்பு ஆக்சிஜனுடன் அதிக வெப்பநிலையில் வினைபுரியும் போது பெரோசோபெரிக் ஆக்சைடு, எபிமோன்ட்ஓ4 என்ற கருப்பு நிறச் சேர்மத்தை உருவாக்குகிறது. இது காந்த பண்பு கொண்ட ஒரு ஆக்சைடு ஆகும். ஏ. எபிரெண்டோ3 என்பது துருவின் வேதியியல் பெயர். இது பழுப்பு நிறத்தில் இருக்கும். சுவரில் ஆணியை அடிக்க உராய்வு எவ்வாறு உதவுகிறது? ஏ. அது ஆணி உள்ளே செல்வதைத் தடுக்கிறது. பி. அது ஆணியை ஒளிரச் செய்கிறது. சி. அது ஆணியை அரிக்கச் செய்கிறது. டி. அது ஆணியை இடத்தில் வைத்திருக்க அனுமதிக்கிறது. சரியான பதில் டி. அது ஆணியை இடத்தில் வைத்திருக்க அனுமதிக்கிறது. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஆணிக்கும் சுவருக்கும் இடையே உள்ள உராய்வு விசை ஆணியை அந்த இடத்திலேயே இறுக்கமாக பிடித்துக் கொள்ள உதவுகிறது. இந்த உராய்வு இல்லையெனில் ஆணி சுவரில் நிலைக்காமல் எளிதில் வெளியே வந்துவிடும். கடின சோப்புகளின் முதன்மை பயன்பாடு என்ன? ஏ.
உடலை சுத்தம் செய்ய. பி ஒரு கரைப்பானாக. சி ஒரு மயக்க மருந்தாக. டி சலவை செய்யும் நோக்கங்களுக்காக. சரியான பதில் டி சலவை செய்யும் நோக்கங்களுக்காக. சரியான விடை டி சோகஸ்மெலி கடின சோப்புகள் சோடியம் உப்புகளை கொண்டவை. இவை துணிகளில் உள்ள அழுக்கை நீக்க சலவை செய்யும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இவை கடின நீரில் நுரை தருவதில் சிரமப்படும் என்பதால் பெரும்பாலும் சலவைக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன. ஒரு ஸ்கிரிப்டில் பிளே சவுண்ட் பிளாக்கெட் சேர்ப்பதன் நோக்கம் என்ன? ஏ ஒரு ஆடியோ கோப்பை இயக்க. பி ஒரு ஸ்பிரிட்டை நகர்த்த. சி பாத்திரத்தின் உடையை மாற்ற. டி உரையை காட்ட. சரியான பதில் ஏ ஒரு ஆடியோ கோப்பை இயக்க. சரியான விடை ஏ சோகஸ்மெலி ஸ்கிராட்ச் போன்ற நிரலாக்க மென்பொருட்களில் பிளே சவுண்ட் பிளாக் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒலி அல்லது ஆடியோ கோப்பை ஒலிக்கச் செய்ய பயன்படுகிறது. இது ஒரு ப்ராஜெக்டிற்கு தேவையான பின்னணி இசை அல்லது ஒலி விளைவுகளைச் சேர்க்க உதவுகிறது. வெப்பநிலை ஒரு பொருளைப் பற்றி எதை வெளிப்படுத்துகிறது? ஏ அதன் கன அளவு. பி அது சூடாக உள்ளதா அல்லது குளிராக உள்ளதா. சி அதன் இரசாயன கலவை. டி அதன் நிறை. சரியான பதில் பி அது சூடாக உள்ளதா அல்லது குளிராக உள்ளதா. 2 வெப்பநிலை என்பது ஒரு பொருள் எவ்வளவு சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதை குறிக்கும் அளவீடு ஆகும். இது அந்த பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. கன அளவு என்பது ஒரு பொருள் ஆக்கிரமித்துள்ள இடத்தின் அளவை குறிக்கிறது. ஒரு வேதிவினையின் போது பழைய வேதிப் பிணைப்புகளுக்கு என்ன ஆகிறது? ஏ அவை உடைக்கப்படுகின்றன. பி அவை மாறாமல் இருக்கின்றன. சி அவை இயற்பியல் பிணைப்புகளாக மாறுகின்றன. டி அவை வலுப்பெறுகின்றன. சரியான பதில் ஏ அவை உடைக்கப்படுகின்றன. சரியான விடை ஏ சோகஸ்மெலி ஒரு வேதிவினையின் போது வினைப்படு பொருட்களின் அணுக்களுக்கு இடையேயான பழைய வேதிப் பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய பிணைப்புகள் உருவாகின்றன. இதுவே ஒரு வேதி மாற்றம் நிகழ்வதற்கான அடிப்படை காரணமாகும். கொடுக்கப்பட்ட வினையில் கார்பன் டை ஆக்சைடுக்கான வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ C2, பி CO3, சி CO2, டி CO. சரியான பதில் சி CO2. சரியான விடை சி சோகஸ்மெலி கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு கார்பன் அணு மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்த ஒரு வாயுவாகும். இதன் குறியீடு CO2. இது ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம் போன்ற வினைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆவியாதலின் போது நீரின் வெப்பநிலை பற்றிய எந்த கூற்று சரியானது? ஏ அது உறைநிலையில் வைத்திருக்கப்பட வேண்டும். பி அது கொதிநிலையை அடைய வேண்டிய அவசியமில்லை. சி அது கணிசமாக குறைகிறது. டி அது எப்போதும் கொதிநிலையை அடைகிறது. சரியான பதில் பி அது கொதிநிலையை அடைய வேண்டிய அவசியமில்லை. சரியான விடை பி சோகஸ்மெலி ஆவியாதல் என்பது திரவத்தின் மேற்பரப்பில் எந்த வெப்பநிலையிலும் நிகழக்கூடிய ஒரு மெதுவான செயல்முறையாகும். இதற்கு நீர் அதன் கொதிநிலையான 100 அடைய வேண்டிய அவசியமில்லை என்பது அறிவியல் உண்மை. சிதறல் பார்வை குறைபாட்டை சரிசெய்ய எந்த வகை லென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது? ஏ குவி லென்ஸ்கள் கன்வெக்ஸ் லென்சஸ். பி இருகுவி லென்ஸ்கள் பைகன்வெக்ஸ் லென்சஸ். சி உருளை லென்ஸ்கள் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். டி குழி லென்ஸ்கள் கன்கேவ் லென்சஸ். சரியான பதில் சி உருளை லென்ஸ்கள் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். 6 சிதறல் பார்வை குறைபாடு என்பது கண்ணின் விழிவெண்படலம் அல்லது லென்ஸின் சீரற்ற வளைவினால் ஏற்படுகிறது. இதை உருளை லென்ஸ்கள் மூலம் சரி செய்யலாம். இந்த லென்ஸ்கள் ஒளியை ஒரு குறிப்பிட்ட திசையில் குவித்து பார்வையை தெளிவாக்குகின்றன. தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய ஆற்றுப் படுகைகள் உள்ளன? ஏ 10, பி 17, சி 30, டி 25. சரியான பதில் பி 17. 9 சரியான விடை தமிழ்நாட்டின் நீர்வள மேலாண்மை மற்றும் புவியியல் அமைப்பின்படி மாநிலம் 17 முக்கிய ஆற்றுப் படுகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் காவிரி, பாலாறு, வைகை மற்றும் தாமிரபரணி ஆகியவை முக்கியமானவை. தவறானவை ஏ 10 என்பது மிக குறைவான எண்ணிக்கை. பாரம்பரிய எரிபொருள்கள் புதுப்பிக்க முடியாதவை என்பதன் உட்பொருள் என்ன?
ஏ. அவை அதிக சுற்றுச்சூழல் நட்பு கொண்டவை. பி. அவை விரைவில் தீர்ந்துவிடும். சி. அவற்றை விரைவாக நிரப்ப முடியும். டி. அவை மிக உயர்ந்த ஆக்டேன் எண்ணெய் கொண்டுள்ளன. சரியான பதில் பி. அவை விரைவில் தீர்ந்துவிடும். சரியான விடை பி. சோகஸ்மேலி நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் போன்ற பாரம்பரிய எரிபொருள்கள் உருவாக மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும் என்பதால் அவை குறைந்த அளவிலேயே உள்ளன. நாம் அவற்றை பயன்படுத்தும் வேகம் அவை உருவாகும் வேகத்தை விட அதிகம் என்பதால் அவை விரைவில் தீர்ந்துவிடும். ஒரு மின்சுற்று எந்த துகள்களின் ஓட்டத்தால் வரையறுக்கப்படுகிறது? ஏ. அயனிகள் அயான் சூட். பி. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் சூட். சி. நியூட்ரான்கள் நியூட்ரான் சூட். டி. புரோட்டான்கள் புரோட்டான் சூட். சரியான பதில் பி. எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் சூட். 1. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் என்பது எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்களின் சீரான ஓட்டத்தை குறிக்கிறது. உலோக கடத்திகளில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்களே மின்சாரத்தை கடத்த உதவுகின்றன. 2. அயனிகள் திரவங்கள் மற்றும் வாயுக்களில் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?